நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அதிமுகவுக்கு வெளியே இருக்கிற அரசியல் சூழல் தான் அதிமுகவோட உட்கட்சி அரசியல் தீர்மானம் இயக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ வெளியிலேருந்து அவங்க வந்து உள்ளே வந்தாங்கன்னா பாஜகவும் கன்வே பண்ணுறாங்க, எல்லாரையும் நீங்கள் சேருங்க, சேர்ந்த பிறகு நம்ம ஒன்றுபட்டு நம்ம ஆகலாம் அப்படின்னு. இவங்க வந்து வேலுமணிக்கோ தங்கமணிக்கோ விஜயபாஸ்கருக்கோ எல்லாருக்குமே வந்து சேர்ந்து நம்ம சேர்ந்தால் தான் திமுக தோக்கடிக்க முடியும்னு என்ன இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வலிமையாக வரணும்ல. தென் மாவட்டத்தில் 5 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு, நம்ம வலிமையாக இல்லை. ஓபிஎஸ்க்கு பின்னாடி ரெட்டையில் போயிடுச்சு, தேனியில் ஜனவரிக்கு பின்னாடி ரெட்டையில் போயிடுச்சு, கோயம்புத்தூர் நம்ம கோட்டைன்னு சொல்லிடணும், அண்ணாமலைக்கு பின்னாடி போயிட்டோம். நம்ம இது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பிரிந்து போனவங்களை சேர்த்தா, பிரிந்து போனவங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்னா பிரிந்து போனவங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இது மட்டும்தான் பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். கருணாநிதி ஜெயலலிதா கருணாநிதி அந்த காலம் போயிடுச்சு. இந்த காலம் ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடியை நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அவர் செல்வாக்கு மிக்க தலைவராக இல்லை. ஒன்று உங்கள் ஸ்தாபனம் பலமாக இருக்கணும், இல்லை தலைவர் பலமாக இருக்கணும். இங்கே ஸ்தாபனமும் பலவீனமாக இருக்குது, தலைவரும் பலவீனமாக இருக்குது. எம்ஜிஆரே பாருங்களேன், அவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர். 84 எஸ்டிஎஸ் விலகி போகிறாரு, 150 இடத்துல போட்டி போடுறாரு, தோக்குறாரு. 86 எஸ்டிஎஸ் என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் எடுத்து பேரணி நடத்துகிறாரு, கவர்னர்கிட்ட ஊழல் மனு கொடுக்குறாரு. ஓபிஎஸ்ஓ சசிகலாவை மீண்டும் அதிமுகவுக்குள்ளே வந்தால் அதிமுகவை மீண்டும் பிஜேபி தனது கைப்பாவையாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டம் அதில் இருக்கே சார். இது பிஜேபி கைப்பாவையானது கைப்பாவை ஆகாதெல்லாம் கொடுப்பேங்க சார். அதிமுக வலிமையாக இருந்தால் பிஜேபியை மைனஸ் கட் பண்ணி விட்டு கூட்டணி அமைக்கலாம்ல. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை நடக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் என்று முதலில் அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு அது மாற்றி அமைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு எக்ஸ்டெண்டட் செயற்குழு, அவசர செயற்குழு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த இப்போ எல்லா கட்சிகளுமே சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அதிமுகவில் இந்த செயற்குழு கூட்டம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அதில் என்ன முக்கியமான விவாதங்களாக அதில் என்ன இடம்பெறக்கூடும்? இல்லை, அதாவது பாராளுமன்ற தேர்தல் தோல்வின்றது ரொம்ப மோசமான தோல்வி அதிமுகவுக்கு. அதெல்லாம் 1% ஓட்டு அதிகமாக வாங்கிட்டேன்றதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஏமாற்று வித்த தொண்டர்களுடைய ஒரு கண்துடைப்பது. ஆக்சுவலாக அந்த இப்போ வந்து அவர் போட்ட கூட்டம் இருக்குல்ல, அது ஏன் போட்டாருன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு 6 மந்திரிகள் போயிட்டு அவர்கிட்ட கட்சியில் பிரிந்து போனவங்களாம் ஒன்றும் சேரணும்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சரியான பதில் சொல்லலை. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, என் பதவிக்கு ஆபத்து இல்லாத அளவுக்கு நீங்கள் எதாவது பண்ணிருக்கீங்கன்னா நான் ஒத்துப்பேன்னாரு. அது பேசி தான் முடிவு பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க. அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போதே அவர் என்ன நினச்சார், எடப்பாடி இந்த அவர் நான் தொடர்ந்து தோல்வியை பார்க்குறதுனால தொண்டர்கள்லாம் ஒரு வெறுப்பில் இருக்காங்க. அதனால் தொண்டர்கள் வந்து 26 நோக்கி போகும்போது ஒரு நம்பிக்கையோடு போகணுன்னா வந்து கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, இந்த விஷயங்களை சகஜமாக எடுத்துன்னு கலந்து போயிடலாம், நம்ம இந்த தோல்வியெலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு கட்சிக்கு வந்து தோல்வி யுத்திலாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்துக்கலாம் பார்க்குறாரு. அது உண்மை தான், தோல்வி யுத்திலாம் சகஜம் தான். ஆனால் தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க, 26 நோக்கி போகும்போது நம்ம வலிமையாக போகணும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இந்த 6 மந்திரிகள் போய் பேசின ஒரு விஷயம் அப்படியே நிலுவையில் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு தொகுதி வாரியாக எல்லாரையும் பார்க்குறேன்னு கூப்பிட்டுருக்காரு. தொகுதி வாரியாக நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்கள மனம் விட்டு பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணணும். ஆனால் கூப்பிடும்போது என்னென்னா, நீ வந்து ஓபிஎஸை பற்றி பேசக்கூடாது, நீ சசிகலா பற்றி பேசக்கூடாது, கட்சி ஒன்று சேர அவங்களாம் சேர்க்கணும்னு பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு கண்துடைப்பு கூட்டம். அது ஆக்சுவலாக உண்மையான தோல்விக்கான காரணங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ண முடியல. எடப்பாடியை நோக்கம் என்னன்னா, காலம் கடத்துறது, கொஞ்ச நாளான மறந்துடுவாங்க, வேறு ஒரு இஷ்யூ வந்துடும், நம்ம அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சாரு. அதனால் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா, மாவட்ட செயலாளர்கள் பல பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து தீவிரமாக எடுக்கணும்னு பார்த்தாங்க. இன்றைக்கி நடக்க வேண்டிய, நேற்று நடக்க வேண்டிய மாவட்ட செயலாளர் எடுக்கணும்னு பார்த்தாங்க. அதை தெரிஞ்சு என்ன பண்ணார், அவர் தள்ளி போட்டார். தள்ளி போட்டு செயற்குழுவில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அப்போ யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்தை கிளப்பினாங்கன்னா, மறுபடியும் ஓபிஎஸ்ஸை சேர்க்கணும், சசிகலாவை சேர்க்கணும், தென் மாவட்டத்தில் 5 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு, நம்ம வலிமையாக இல்லை, ஓபிஎஸ்க்கு பின்னாடி ரெட்டையில் போயிடுச்சு, தேனியில் தினகரனுக்கு பின்னாடி ரெட்டையில் போயிடுச்சு, கோயம்புத்தூர் நம்ம கோட்டைன்னு சொல்லிடணும், அண்ணாமலைக்கு பின்னாடி போயிட்டோம். நம்ம இந்த மாதிரி பல விஷயங்கள், டெல்டாவில் நம்ம சரியாக ஓட்டு வாங்கலை. இது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பிரிந்து போனவங்களை சேர்த்தா, பிரிந்து போனவங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்னா பிரிந்து போனவங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் பிரிந்து போயிருக்காங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது மக்கள்கிட்ட வந்து கட்சி வந்து பிளவுபட்டு இருக்கின்றதை காமிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து இந்த கட்சி நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு ஒன்றுபடலை.
இது பிளந்து கிடக்குப்பா, பிளவுபட்டு கிடக்கிற அதிமுகன்ற எண்ணம் தான் மக்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் அவங்கள சேர்த்துருந்தீங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுகன்ற எண்ணம் வந்து மக்கள்கிட்ட உருவாகும். அந்த பார்வை வந்து அதிமுக வலிவடைந்தது என்கிற ஒரு விஷயத்தை தெரிவிக்கும். அது வந்து இன்னும் செல்வாக்கை சேர்க்கும். அதுதான் வந்து தொண்டர்கள் நினைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இந்த கூட்டத்துக்கு பிறகு அந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகள் இன்னும் செயல் வடிவத்துக்கு வரும்னு நினைக்கிறீங்க? அதுதான் வந்து எதிர்பார்க்குறாங்க சார். இப்போ என்ன பிரச்சனைனா வந்து இவருக்கு வந்து தன்னுடைய பதவி போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இப்போ அந்த அதிமுகவில் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, அந்த பொதுச் செயலாளர்லேருந்து கீழே இருக்கிற கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளரையும் இப்போ ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ யாரையாவது சேர்த்தா வச்சுக்கோங்களேன், அவங்க ஆட்களும் ஒரு கணிசமாக உள்ளே வருவாங்கல்ல. வந்தாங்கன்னா நம்ம ஏற்கனவே இருக்கிற போஸ்ட் போயிடும். எப்படி எடப்பாடி நினைக்கிறாரோ அதே மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க. ஒரு ஊரில் எடப்பாடியோட ஆள் ஒருத்தனமா, ஓபிஎஸோட ஆள் ஒருத்தரமா, எடப்பாடி ஆள் வந்து கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர் இருப்பான். அவன் வந்தானா அவன் போட்டி போடுவான்ல. அடுத்து நமக்கு அவங்க என்ன நினைக்கிறான், பல பேர் இதே நிலைமை கண்டினியூ ஆகட்டும், கட்சி எப்படி போனால் நம்ம பதவியில் இருக்கோம், 4.5 வருஷம் நல்லா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்காங்க. அவன் எல்லாமே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இல்லை, அவன் பதவி போயிடக்கூடாது. புதுசாக ஒருத்தன் வந்தாலும் அவன் பதவி போயிடல. அவன் வந்து கட்சி வந்து 26 வின் பண்ணணுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை, தம் பதவி போயிடும்ட்டு. ஆனால் அந்த பதவி இல்லாத இருக்கிற தொண்டன் இருக்கான் பார்த்தீங்களா, சாதாரண தொண்டன், அவனுக்கு என்னென்னா இந்த கட்சி எப்படா 26 வின் பண்ண போகுது, 26 வின் பண்ணுமா. எடப்பாடி சொல்கிறாரு திமுக மேலே அதிருப்தி இருக்குது, மக்களுடைய அதிமுக வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னா. திமுக மேலே அதிருப்தி இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆனால் அது உங்களுக்காக ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வலிமையாக இருந்தால் தான் உங்களுக்கு ஓட்டு போடுவான். நீங்கள் வலிமையாக இல்லாட்டி அந்த இடத்துல இன்னொருத்த ஓட்டு போடுவான். கருணாநிதி, ஜெயலலிதா கருணாநிதி அந்த காலம் போயிடுச்சு. இந்த காலம் ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடியை நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அவர் செல்வாக்கு மிக்க தலைவராக இல்லை. ஒன்று உங்கள் ஸ்தாபனம் பலமாக இருக்கணும், இல்லை தலைவர் பலமாக இருக்கணும். இங்கே ஸ்தாபனமும் பலவீனமாக இருக்குது, தலைவரும் பலவீனமாக இருக்கார். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் திமுகவுக்கு மாற்ற வருவீங்க? ஸோ நீங்கள் திமுகவுக்கு மாற்ற வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதிமுகக்குள்ளேயே கூட்டணி இல்லை, அதிமுகவுக்குள்ளேயே ஒழுங்குமுறை ஒரு நீங்கள் இப்போ பாஜகவோட என்னவா இருக்குன்னா, அதிமுகவை ஒன்றுபடுத்தி நம்ம அதிமுக, பாமக, தேமுதிக எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சாதான் திமுக கூட்டணியை வெற்றி வர முடியும். திமுகவுக்கான எதிர்ப்பு வாக்குகள் பிரியக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. அது இன்னும் காலம் கனியில் வச்சுக்கோங்களேன். இப்போ அண்ணாமலையே வந்து அவர் இடத்த காலி பண்ணிட்டாருன்னா அடுத்தது சீனிவாசன் வர போகிறான்றாங்க. இன்னைக்கு காலையில் நியூஸ் வந்து சீனிவாசனை போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. மதுரை சீனிவாசன் இருக்கார் பேராசிரியர், அவரை பொறுப்பு தலைவராக போட போகிறாங்கன்றாங்க. வானதியெல்லாம் போட்டால் நிரந்தரமாக அவங்களே இருந்துருவாங்க, அதனால் சீனிவாசனை போடலான்ற மாதிரி ஐடியா இருக்குது போல். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த அதிமுக வலிமையாக இருந்தால்தான் அவங்களுக்கு 4 பேர் கூட்டணி அமைக்க வருவாங்க அட்லீஸ்ட்டு. ஸோ அதனால் ஈவன் பாஜகவை சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சா கூட நீங்கள் வலிமையாக இருந்தால் தான் முடியும். ஆக்சுவலாக பாஜக அதிமுக கூட்டணின்றது கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு ஒரு சவாலான ஒரு கூட்டணியாக கூட இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அதிமுக வலிமை பெறணும் இல்லையா. அதிமுகலையும் வந்து பாஜக கூட்டணியை விரும்புகிறவங்க இருக்காங்க, பாஜகவிலையும் அதிமுக கூட்டணியை விரும்புகிறவங்க இருக்காங்க. சீனிவாசன் என்ன பேட்டி கொடுத்தாரு 2 வாரத்துக்கு முன்னாடி, அதிமுக உதவி இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்னு சீனிவாசனை பேட்டி கொடுத்தார். அந்த சீனிவாசனையை பொறுப்பு தலைவராக போட்டாங்கன்னா இன்னும் அதிமுக பாஜக நெருக்கமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாயிண்ட் என்னன்னா, அதனால் வெளியே இருக்கிற அரசியல் சூழல் தான் அதிமுகவோட உட்கட்சி அரசியலை தீர்மானிக்க இயக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து இப்போ வெளியிலேருந்து அவங்க வந்து உள்ளே வந்தாங்கன்னா பாஜகவும் கன்வே பண்ணுறாங்க, எல்லாரையும் நீங்கள் சேருங்க, சேர்ந்த பிறகு நம்ம ஒன்றுபட்டு நம்ம ஆகலாம் அப்படின்னு. இவங்க வந்து வேலுமணிக்கோ தங்கமணிக்கோ விஜயபாஸ்கருக்கோ எல்லாருக்குமே வந்து நம்ம சேர்ந்தால் தான் திமுகவை தோக்கடிக்க முடியும்னு எண்ணம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வலிமையாக வரணும்ல. அதனால் அவங்கள ஓபிஎஸ்சியோ சசிகலா உள்ளே சேர்த்தா அவங்க என்னுடைய பதவிக்கு ஆபத்தாக வந்துட போகிறாங்க அப்படின்னு எண்ணம் அவருக்கு இருக்குது. அது இல்லை, அது பேச்சுவார்த்தை நடத்தி தீர்மானிக்கணும் சார். ஒரு கட்சி இந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது, தோல்வியான சூழலில் இருக்கும்போது, தோல்வியே கண்டு இருக்கும்போது அதை வெற்றிக்கு கொண்டு போகணும் அப்படின்னா தலைவர்கள் வந்து கொஞ்சம் கீழே இறங்கணும் சார். 96 படுதோல்வி அடைஞ்சாங்க ஜெயலலிதா. 98 கட்சி ஆஃபீஸ்லாம் தேடின்னு போனாங்கல்ல. 2001 கட்சி ஆஃபீஸை தேடின்னு பாமக ஆஃபீஸ் ஒரு குறுகிற தெருவில் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் போனாங்கல்ல, போய் கூட்டணி அமைச்சாங்கல்ல. அது மட்டும் இல்லை சார், எம்ஜிஆரே பாருங்களேன், அவ்வளோ பெரிய செல்வாக்குமிக்க தலைவர். 84 எஸ்டிஎஸ் விலகி போகிறாரு, 150 இடத்துல போட்டி போடுறாரு, தோக்குறாரு. 86 எஸ்டிஎஸ் என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் எடுத்து பேரணி நடத்துகிறாரு, கவர்னர்கிட்ட ஊழல் மனு கொடுக்குறாரு. ஆனால் 87 எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, ஜனவரியில் எஸ்டிஎஸை கூப்பிட்றாரு. அவரே கூப்பிட்டு இல்லை சார், தனியாக நடத்தாது, நீ வந்துரு, இது மாதிரிலாம் பண்ணாத, வேண்டாம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு கூப்பிட்டு சேர்த்துக்கிறார் சார். எம்ஜிஆருக்கு என்ன அவசியம் இருக்குது அவர் சேர்க்கணுன்ட்டு? அவர் அந்த வருஷம் டிசம்பர் இறந்து போயிடுறார். கூப்பிட்டு சேர்க்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? பவர்ஃபுல்லான ஒரு தலைவர் ஏன் கூப்பிட்டு சேர்க்கிறார்? கட்சி ஒன்றா இருக்கணும் தானே. ஜெயலலிதா இதுக்கு 91 வீரப்பனை கூப்பிட்டு மந்திரி சபையில் சேர்க்குறாங்க, கட்சியை புரிஞ்சு போகிறவங்க ஒன்றா இருக்கணும் தானே. அதுக்கப்புறம் 95-96 அப்புறம் பிளவு வருது, வேறு விஷயம். பட் அவங்க என்ன பாருங்கள், செல்வாக்கு மிக்க தலைவர் இருந்தாலும் கட்சியில் பிளவு கூட, எனக்கு மேலே சீனியராக கூட நீங்கள் இருக்கலாம், இருந்தாலும் உங்களெல்லாம் அரவணைச்சு நான் கட்சி நடத்துகிறேன், இதுதானே ஒரு கட்சியை காப்பாற்றுற ஒரு விஷயம். இந்த ஒரு சாதாரண அடிப்படையான ஒரு விஷயம் கூட ஏன் எடப்பாடிக்கு தெரியல?
ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் நம்ம வந்து பதவியை விட்டு கொடுக்கணும் அப்படின்னா சரி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா தானே ஒரு காம்ப்ரமைஸாக ஒரு கருத்தொற்றுமையை நீங்கள் ஏற்படுத்த முடியும். அதுக்கே இடம் கொடுக்காம எனக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு இருக்காங்க, எனக்கு வந்து எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்காங்க, நீ அவங்க மட்டும் ஓட்டு போட்டால் போருமா? மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டாமா? அப்போது உங்கள் தலைவர்கள் காட்டின வழி என்ன? ஒற்றுமைக்கு தலைவர்கள் காட்டின வழியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாமா? அவங்க செல்வாக்கு உங்களை விட அவங்க செல்வாக்கு மிக்கவர்கள். நீங்கள் என்ன அவங்களோட நீங்கள் பெரியவங்களா நீங்கள்? அதனால் வந்து எடப்பாடி வந்து கசப்பான உண்மையை வந்து முழுங்கிறதுக்கு வந்து கற்றுக்கணும். முதல்ல யூ ஷுட் பைட் த பிட்டர் திங்ஸ். ஆக்சுவலி அந்த கசப்பான உண்மையை விழுங்கினானா வந்து அவருக்கு வந்து தெளிவு பிறக்கும். ஆக்சுவலாக அது வந்து ஏதோ ஒரு இதில் இருக்கார், ஒரு மேகமூட்டத்தில் வந்து கனவோடு இருக்கார் அவர். இப்போ ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ மீண்டும் அதிமுகவுக்குள்ளே வந்தால் அதிமுகவை மீண்டும் பிஜேபி தனது கைப்பாவையாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டம் அதில் இருக்கே சார். இதில் பிஜேபி கைப்பாவையானது கைப்பாவை ஆகாதெல்லாம் கொடுப்பாங்க சார். அதிமுக வலிமையாக இருந்தால் பிஜேபியை மைனஸ் கட் பண்ணி விட்டு கூட்டணி அமைக்கலாம்ல, அது ஒரு வலிமையாக இருக்குல்ல. தேமுதிக பாமகலாம் வருவாங்கல்ல. இப்போ ஏற்கனவே எடப்பாடி 10% கொடுத்தாருன்னு ஒரு மனிதர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. இப்போ அதை இன்னும் கேஷ் பண்ணலாம்ல, பாமகவும் சேர்ந்துருந்தால் கேஷ் பண்ணலாம்ல. ஸோ பாஜகவோட சேர்ந்துருந்தால் வலிமையான கூட்டணி. தேர்தல் நீங்கள் பாஜகவோட சேருங்க இல்லை சேராதுங்க. ஜெயலலிதாவே 99 என்ன சொன்னாங்க, என் வாழ்நாளில் கூட்டணி கிடையாதுன்னாங்க. 2004 சேர்ந்தீங்களா இல்லையா? பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோத்தீங்கன்றது வேறு விஷயம். இது தேர்தல் கூட்டணியெல்லாம் வச்சு நீங்கள் பாஜகவுக்கு அடிமையாகிட்டீங்க. இப்போ 29 பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருமானது டவுட்டு. ஸோ எதிர்கால சூழல் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. இப்போவே மெஜாரிட்டி குறைஞ்சி போச்சு. அடுத்த எலெக்ஷனில் பாஜக வருமா இல்லையான்றது டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம். காங்கிரஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்கலாம். ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து தேர்தல் கூட்டணியை ஒரு பக்கம் விடுங்க. உங்கள் கட்சியை நீங்கள் எவ்வளோ அறிமுகப்படுத்துறீங்களோ அதற்கேற்றபடி தான் உங்களுக்கு நீங்கள் திமுகவுக்கு மாற்றுன்ற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அந்த நிலைமையை நீங்கள் விடுங்க. அது இப்போ என்னென்னா இந்த விஷயத்தை பல செயற்குழு உறுப்பினர்கள் பல மாவட்ட செயலர்கள் பேச விரும்புகிறாங்க சார். இதை வந்து சில பேர் இப்போ பேசாதீங்க, பேசினா கட்சியில் மீண்டும் ஒரு பிளவு வரா மாதிரி ஒரு விஷயங்கள் வெளில வந்துடும். அதனால் நாங்கள் 6 பேர், அந்த 6 மந்திரிகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பேசி முடிக்கிறோம் அப்படின்றாங்க. இல்லை சில பேர் சொல்கிறாங்க இல்லை கலகம் பிறந்தால்தான் நன்மை பிறக்கும், அதனால் செயற்குழு கூட்டத்தில் அந்த கலப்பியை தருவோன்னு சில பேர் விடாப்பிடியாக இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிற முயற்சி இருக்குது. சிபி சண்முகம் ரொம்ப தீவிரமாக இருக்கார். இதில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே அவனை செயற்குழு கூட்டத்தில்ன்ட்டு அவர் என்ன மாதிரி அவர் விஷயத்தை கையில் எடுப்பார்ன்றதை அன்றைக்கி தான் பார்க்கணும். இப்போ ஓபிஎஸ் மீண்டும் வர்றாருன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், அந்த அளவுக்கு இணையான ஒரு பதவி கேட்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சர்வபரி தியாகத்துக்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அப்போது மீண்டும் அந்த அளவுக்கு அதிமுகவில் நான் ஏற்கனவே வகித்த பதவி தான் எனக்கு வேண்டும் அப்படின்ற அளவுக்கு ஓபிஎஸ் அவ்வளோ பிடிவாதம் இருப்பாரா என்ன? இல்லைங்க, ஒரு கட்சியில் வந்து நான் இப்போ எடப்பாடிக்கு மட்டும் சொல்லலை தியாகம் பண்ணணும். கட்சியோட நன்மை கருதி நீங்கள் சில தியாகங்கள்லாம் பண்ணது எடப்பாடிக்கு மட்டும் இல்லை, அது ஓபிஎஸ்க்கும் தான் சசிகலாவுக்கும் தான். அவங்களும் நான் பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்லாம் வர முடியாது. தலைவனே சொல்கிறாங்க கட்சி அப்படிலாம் வர முடியாது. ஏன்னா இப்போ பல காலங்கள் கடந்து போச்சு. அதாவது மச் வாட்டர் கேஸ் ஃப்ளோ அண்டர் த பிரிட்ஜின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. நீங்கள் பொதுச் செயலாளருக்கு அப்புறம் நீங்கள் பல விஷயங்கள் நடந்து போச்சிங்க. அதனால் இப்போ வந்து சசிகலாவுக்கு என்ன ஆதரவு இருக்குது ஏது ஆதரவு இருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு கட்சியை வந்து வலிமையாக எதிர்காலத்தில் கட்டமைக்கும் போது இந்த மாதிரி யாருக்கு என்ன பதவி போன்ற விஷயங்களை பேசி தீர்மானிச்சுக்கலாம். அதுக்கு சில பேர் சில தியாகங்களுக்கு தயாராகணும்னு தான் நான் சொல்ல வர விஷயம். ஆக்சுவலாக அது வந்து ஓபிஎஸ்க்கும் அப்ளை ஆகும், சசிகலாவுக்கும் அப்ளை ஆகும், எடப்பாடிக்கும் அப்ளை ஆகும். அது கட்சி நலன் கருதி அவங்க முடிவெடுக்கணும். உங்களோட இணைந்து முக்கியமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.